රෙඩ් කන්ටේනර්ස් එළියට දැම්මම ජාත්‍යන්තර වශයෙන් තියෙන බලපෑම. சிவப்பு கொள்கலன்களை விடுவிப்பதன் சர்வதேச தாக்கத்தை பாருங்கள். இப்போது நீங்கள் அவற்றில் 323 விடுவித்துள்ளீர்கள். ஆனால் எந்த விசாரணையும் இல்லை. சர்வதேச புலனாய்வு அறிக்கைகள் இருந்த போதிலும் போதைப் பொருள் கொண்ட மேலும் 2 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன. ஆனால் உங்கள் நிகழ்ச்சி நிரலில் உள்ளவை தொடர்பிலும் எந்த விசாரணையும் இல்லை. அவர்கள் எம்மை வர சொல்கின்றார்கள். எங்களை வர சொல்வதில் ஏதேனும் அர்த்தம் இருக்கிறதா? கௌரவ சபாநாயகரே, அவர்களின் அரசாங்கம் தூக்கி எறிந்த கொள்கலன்கள் தொடர்பில் எம்மிடம் வரச் சொல்வதில் அர்த்தமில்லை. எனவே அது உங்களை விட சிறந்தது. நீங்கள் பணமோசடி சட்டம், பொது சொத்து சட்டம் ஆகியவற்றை சேர்த்து அரசியல் பழிவாங்கல் என்ற புதிய சட்டத்தை உருவாக்கியுள்ளீர்கள். அதில் 159 சரத்துக்கள் இருக்கின்றன. சுதந்திர தினத்தன்று படையினர் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தமை தொடர்பில் பெருமையாக பேச முடியாது என்பதை நாம் கண்டோம். சுதந்திர தினத்தன்று போரை முடிவுக்கு கொண்டு வர தங்களை அர்ப்பணித்த படை வீரர்களை பாராட்ட உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லை என்றால் இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் தொடர்பில் பேசுவது பயனற்றது. மத தலைவர்கள் சொல்வதை கேட்பதில்லை. அமைச்சரவை அமைச்சர்களும் அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு சமய தலைவரை விமர்சிப்பது பெருமைப்பட வேண்டிய ஒன்றல்ல, அது தவறு. திருகோணமலை சம்பவம் தொடர்பில் மகா சங்கத்தினர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மறுபுறம் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாணத்தில் ஹர்த்தால் நடத்தப்பட்டது. அவர்கள் அதனை கண்டும் காணாததை போன்று செயற்படுகின்றனர். அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்படுகிறது. යාපනයේ වෙනම හර්තාල් කරන නිදහස් දවසට ඒවා දැක්කේ නැහැ වගේ ඉන්නවා. ඒවට පොලිස් ආරක්ෂාවක් දෙනවා. නාමල් රාජපක්ෂ මන්ත්‍රීතුමා මේගොල්ලන්ගේ මේ විකාර மக்களை பிளவுபடுத்தி மக்களிடையே பிரச்சினைகளை உருவாக்கி இறுதியாக நாட்டை வங்குரோத்து அடைய செய்தனர். அவர்கள் உலகத்தின் முன் எம்மை அவமானப்படுத்தியுள்ளனர். இன்றும் கூட அதன் விளைவுகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அப்போதும் கூட அவர்கள் எந்த வெட்கமும் இல்லாமல் இங்கு வந்து சிங்கள பௌத்தத்தை குறிவைத்து அரசியல் செய்ய தயாராக உள்ளனர். நாம் ஒரு விடயத்தை கூற வேண்டும். இந்த நாட்டில் சிங்கள மக்கள் அவர்கள் சொல்வது போல் திருடர்கள் அல்ல. இந்த நாட்டில் சிங்கள மக்கள் அவர்கள் சொல்வது போல் கெட்ட செயல்களை ஆதரிப்பவர்கள் அல்ல. அந்த மக்களின் நட்பெயரை அளிப்பவர்கள் இவர்கள்தான். இப்போது அவர்கள் சபாநாயகரை பற்றி இதே போன்ற விடயங்களை செய்கின்றார்கள். அவர்கள் ஏன் அதை அடக்க வேண்டியிருந்தது? அந்த மோசமான பேச்சை ஏன் அடக்க வேண்டியிருந்தது? இந்த நாட்டில் உள்ள சிங்கள பௌத்த மக்கள் அதனை எதிர்க்கின்றனர். இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாம் ஒரு விஷயத்தை நினைவூட்ட வேண்டும். நம் நாட்டின் முப்படைகளோ நம் நாட்டின் மரியாதைக்குரிய தீரர்களோ இந்த இனவெறியில் சிக்கவில்லை. அவர்கள் பிடிபடவில்லை, பிடிபடவும் மாட்டார்கள். அவர்களுக்கு சுயமரியாதை இருக்கின்றது. திருகோணமலையில் உள்ள சிங்கள தாய்மார்கள் என்ன சொல்கின்றார்கள்? இங்கே முட்டாள்தனமாக எதையும் செய்யாமல் வெளியேற சொன்னார்கள். அங்கு நாடகம் அரங்கேற்ற வந்தவர்களுக்கு கூறினர். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தேர்தலில் போட்டியிடவும் இல்லை. இந்த நாட்டின் கிராமங்களில் உள்ள சிங்கள மக்கள் யார் என்பது அவருக்கு தெரியும். இந்த நாட்டின் கிராமங்களில் உள்ள பௌத்த மக்கள் யார் என்பது அவருக்கு தெரியும். பொய்யாக அந்த மக்களை தவிர்த்து வாக்கு கேட்காமல் இப்போது அவர் இங்கு பாராளுமன்றத்திற்கு வந்துள்ளார். மேலும் இந்த பெரிய கதைகளை சொல்ல இங்கு வருகின்றார். போரிலிருந்து நாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டுவர எமது நாட்டின் முப்படையினர் பாரிய பங்களிப்பை நல்கினர். நமது நாட்டின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த, மக்களை காப்பாற்ற அவர்கள் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கினர். பாராளுமன்ற உறுப்பினரே, உங்கள் பங்கு என்ன? அந்த பாத்திரத்திற்காக நாம் அவர்களை மதிக்க வேண்டுமல்லவா? அதனை அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டுமல்லவா? செய்யப்பட்ட அரசியல் மரபை நாம் தொடர்ந்து நிராகரிக்கின்றோம். அதற்காக நாங்கள் நிற்கின்றோம். இந்த நாட்டில் இனவெறி மீண்டும் தலை தூக்க அனுமதிக்க மாட்டோம். நாமல் ராஜபக்ச மீண்டும் இனவெறியுடன் அரசியல் செய்ய அனுமதிக்க மாட்டோம். ආයි නාමල් රාජපක්ෂලට ජාතිවාදීන් දේශපාලනය කරන්න අපිට තියන්නේ නැහැ.